நம்மளோட இந்தியாவில் இருக்க மோஸ்ட் அட்ராக்டிவான கிட்டன் பிளேஸுக்கு தான் உங்க எல்லாருமே கூட்டிட்டு போறேன். இந்த இடத்துல தாங்க அதிகமான மூவி சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழில் ரிலீஸ் ஆன செக்கச்சிவந்த வானம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், சாமி 2 இந்த மாதிரி மூவிஸ்ல வர சீன்ஸ்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்குல நிறைய மூவிஸ் இங்கே எடுத்திருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டிய பெஸ்ட் ஸ்பாட் கண்டிக்கோட்டா கிராண்ட் கேனியனுங்க. இந்த பிளேஸ் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்க கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல கடப்பால இருந்து 86 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. நீங்க தாடிப்பத்தில இருந்து வரதா இருந்தால் 83 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். நம்ம சென்னையில இருந்து வரதா இருந்தால் 340 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கே நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க. அதனால கண்டிக்கூட்ட ட்ரிப்பை பிளான் பண்ணபடியே எல்லாரும் பைக்கிலேயே கிளம்பிட்டோம். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவு காரில் வந்துருங்க. பைக்கில் வரதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா சென்னையிலேருந்து திருப்பதி ரூட்டில் கடப்பா வர ரோடு கண்டிஷன் ஒஸ்ட்டாக இருக்குங்க. கார்லாம் இல்லை ப்ரோ, பைக்கில் தான் வரணும் அப்படின்னா நீங்கள் ராணிப்பேட்டை சித்தூர் ரூட்டில் கடப்பாங்க, அந்த ரூட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் ட்ரெயின் அல்லது பஸ்ஸில் வரதா இருந்தால் கடப்பா ஃபஸ்ட்டு வந்துருங்க. கடப்பாவில் வந்து கண்டிக்கோட்டாவுக்கு பஸ் வசதியும் இருக்குது. இங்கே எல்லா பஸ்லையுமே தெலுங்கில் தான் எழுதியிருப்பாங்க. நீங்கள் கண்டக்டர்கிட்ட ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க இந்த பஸ் எங்கே போகுது அப்படிங்கிறத. நாங்கள் கண்டிக்கோட்டாக்கு நைட்டே வந்துட்டோங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கடப்பாவில் இருந்தார். அவர்கிட்ட சொல்லி பிஃபோராகவே நைட்டு ஸ்டேக்கு டென்ட் புக் பண்ணி வச்சுருந்தோம். 2 பர்சனுக்கு 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் கேம்ப் ஃபயரும் பண்ணி தராங்க. இங்கே நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ்லாம் கூட இருக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸுக்கு டேயில் வந்துட்டு போகிறத விட நைட்டு வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். லோக்கல் பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே வந்து நைட்டே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. கேம்ப் ஃபயரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு சாங்ஸு டான்ஸுன்னு கேம்ப் ஃபயர் ஃபீலிங்கே வேறு மாதிரி வைப்பாக இருந்துச்சுங்க. நீங்களும் ஃபேமிலிஸ் அண்டு கப்புள்ஸாக வந்தாலும் உங்களுக்கும் பெஸ்ட்டு மெமரபிள் டேயாக இருக்கும். நம்மள மாதிரியே இங்கே எல்லாரும் சன்ரைஸை பார்க்குறக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. விடியற் காலை சூரியோதயம் பார்க்குறது எப்போதுமே சலிக்காத காட்சி தாங்க. சன்ரைஸை பார்த்துட்டு வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். செம்ம ஒருத்தான பிளேஸுங்க. நான் வந்து வார்த்தையில் எப்படி வேணாலும் வர்ணிக்கலாம், ஆனால் இந்த ஃபீலிங்கை நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். நீங்களும் ஒரு டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து கண்டிப்பாக விசிட் பண்ண மறந்துடாதீங்க. இங்கே இருக்க பாறையெல்லாம் பார்க்கும்போது கையில் அடுக்கி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு தரமான ஸ்பாட்டு. திரும்பி போகிறதுக்கு மனசே வரல. செக்கச்சிவந்த வானம் மூவி கிளைமேக்ஸ் சீன்லாம் இங்கே தாங்க எடுத்தாங்க. தளபதி விஜய் நடித்த புலிப்படத்தில் வர சீன் கூட இந்த கேனியனில் தான் எடுத்திருப்பாங்க. அந்த பிரிட்ஜ் வர சீன் மட்டும் கிராபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு தமிழில் நிறையா மூவிஸ் இங்கே எடுத்திருக்காங்க. நீங்கள் பள்ளத்தாக்கில் பார்க்குற வாட்டர் தாங்க பெண்ணாறு ரிவர். இந்த கேனியன் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே இந்த பெண்ணார் நதி தாங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே இருக்கிற எர்ராமலையோட நடுவில் இந்த பெண்ணார் நதி ஓடுவதால தான் இந்த பள்ளத்தாக்கே உருவாகிருக்கு. இந்த கேனியன் உருவாக சுமார் 700 கோடி ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அப்படின்னு நிலவியாளர்கள் சொல்கிறாங்க. பொதுவாக நதிகளோட வழித்தடம் நார்மல் லேண்டில் இப்படி தாங்க இருக்கும். இதுவே மலைகளுக்கு நடுவில் ஓடுறதுனால பள்ளத்தாக்கள் உருவாகுது. நெக்ஸ்ட் இங்கே கண்டிக்கோட்டா ஃபோர்ட் இருக்குங்க. கந்திக்கோட்டாக்கு மீனிங் கந்தி என்றால் தெலுங்குல பள்ளத்தாக்கு, கோட்டை என்றால் கோட்டை. அதனால தான் இந்த ஊருக்கு கந்திக்கோட்டான்னு பேர் வந்துச்சுங்க. இந்த கோட்டையோட மதில் சுவர் வந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவும் 20 அடி உயரமும் கொண்டு இருக்குங்க. கிபி 1123ஆம் ஆண்டில் காபாராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மணல் கோட்டையை கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் கண்டிக்கோட்டா வில்லேஜ் வந்து கொஞ்சம் வருஷம் மைக்கிலினி நாயக்கரால் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 13ஆம் நூற்றாண்டில் தான் பெம்மாசனி அப்படிங்கிறவங்க வந்து கந்திக்கோட்டை ஆட்சி செய்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோட்டை கூட இவங்களோட ஆட்சியில் கட்டினதான். இந்த கோட்டைக்குள்ளே 2 கோயிலும் ஒரு மசூதி இருக்குங்க. ஒன்று வந்து ரங்கநாதர் கோயில், ரெண்டாவது வந்து மாதவ சுவாமி கோயிலுங்க. ரெண்டுமே பழங்கால கோயில். கட்டடக்கலையில் வந்து ஹம்பிக்கு ஈடாக இருக்குதுங்க. இப்போ இந்த கோயிலில் சிலைகள் எதுவுமே இல்லை. நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா சிற்பம் கட்டிடக்கலையை மட்டும் பார்த்துட்டு போகலாம். நீங்கள் இப்போ பார்க்குற மசூதி பேர் ஜாமியா மசூதி. நாங்கள் வரும்போது இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கேயும் மூவிஸ்லாம் நிறையா எடுத்திருக்காங்க. மசூதியை ஒட்டி ஒரு பெரிய தானியங்கி கிடங்கு ஒன்று இருக்குது. பட் இப்போ இன்சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க முடியல. கண்டிக்கோட்டையில் எக்கச்சக்கமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குங்க. ஜிப்லைனு, ட்ரெக்கிங்கு, கயாக்கிங் போகிறோன்னா வேறு ரூட்டில் தான் போகணும். இது மாதிரி நிறையா கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த கேம்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபோட்டோஸ்க்குலாம் பஞ்சமே இருக்காதுங்க. 1 இயருக்கு தேவையான ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. கண்டிக்கோட்டா விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைம் அப்படின்னா வின்டர் சீசன், அக்டோபர் மந்த் டு பிப்ரவரி மந்த். ஏப்ரல், மே, ஜூன் செம்ம டைம் வந்துடாதீங்க. அப்புறம் ஆந்திராவில் சாப்பாடுலாம் காரமாக தான் இருக்கும். இங்கே உள்ள ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட டூர் பிளானை சக்ஸஸ் பண்ண 2 ப்ராப்ளம் வருங்க. ஒன்று வந்து இது வரைக்கும் யாரும் பார்க்காத பிளேஸை சூஸ் பண்ணுறது. ரெண்டாவது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களையும் ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறதுக்குனே ஒருத்தர் இருப்பான். அவங்ககிட்ட இருந்து இந்த ட்ரிப்பை காப்பாற்றுறது. அந்த ஃப்ரெண்டுக்கு மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடாதீங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் வந்து பெலும் கேவ். இந்திய துணைக்கண்டத்தில் 2வது பெரிய குகை. இந்த கேவை பற்றின ஃபுல் வீடியோ நம்ம சேனல் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.